நாம் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியிலே பார்க்கின்ற விஷயங்கள் மகாபெரியவருடைய அற்புதங்களை பற்றி. நிறைய அற்புதங்கள் அவருடைய வாழ்நாளிலே அந்த 100 வயது வரை. அதனால தான் ஃபுல்லாக இதில் மகாபெரியவா என்ன பண்ணுவா, பாதி நாள் அவர் வாழ்ந்த பாதி காலம் மௌன விரதம் அனுஷ்டிப்பது வழக்கம். மௌன நிலையாலே இந்த புவனம் முழுதாண்ட, மௌன நிலையாலே புவனம் முழுதாண்ட சிவனார் திருக்கோலம், சங்கரி புகழ் கோலம், கொடிமரக்கனி உள்ளம், கோபுர திருவுள்ளம், அந்த திருக்காஞ்சி முனி உள்ளம், தீபத்தின் ஒளிவெள்ளம். இந்த மௌன நிலை இருக்கிறதுன்றது மிகப்பெரிய தவங்க. இப்போ மகாபெரியவர் சொன்னது என்ன அப்படின்னா, நம்மளை மௌனமாக இருன்னு சொல்லலை. மௌனமாக இரு அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாதுன்னு அர்த்தம். நல்லவைகளை மட்டுமே பேசுவது, நல்லவைகள் மட்டுமே நினைப்பது, இதுதான் மகாபெரியவா சொன்னது. இது இப்போ மகாபெரியவர் என்ன பண்ணார் அப்படின்னு, நமக்கு கொடுக்கிற அறிவுரை இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி அவர் வாழ்ந்து காட்டியவர். அதனால தான் இன்றைக்கும் அவரை மகாபெரியவர் என்று நாம் போற்றி கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயத்திலையும், அதாவது மருத்துவத்திலையும் சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்தால் என்னுடைய நோய் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு நம்பிக்கை. ஏன்னா அந்த சாநித்தியம் அப்படி, அந்த காஞ்சி மடத்தினுடைய சாநித்தியம் அப்படி, காமாட்சி அம்மனுடைய சக்தி அப்படி. அப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. அங்கே ஒரு மகாபெரியவர் ஒரு முகாமில் இருந்த பொழுது நிறைய பேர் கியூவில் நிற்கிறாங்க. எல்லாம் பெரியவங்க, பழத்தோட இந்த மூங்கில் தட்டோடு நிற்கிறாங்க. அதில் ஒரு மாணவன் நிற்கிறான். இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 17-18 வயசு இருக்கும். அந்த மாணவன் நிற்கிறான். அந்த மாணவனை பார்த்தாலே அங்கே இருக்கிறவங்கள சொல்கிறாங்களாம், அந்த மாணவனை பார்த்தாலே நல்லா படிக்கிறவன், நல்ல ஞானமுள்ள பையன் அப்படின்னு தெரியுதான். இப்போது அந்த பையன் நிற்கிறான். அந்த பையன் நிற்கும் பொழுது இங்கே பாருங்கள், இப்போ மகாபெரியவர் வேத சாஸ்திரங்களில் மட்டும் பண்டிதர் அல்ல, மருத்துவ சாஸ்திரம் அவருக்கு தெரியாதுன்னு நான் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன். அவர் சொன்னாருன்னு, எனக்கு எங்கப்பா மருத்துவ சாஸ்திரம் தெரியும்னு மகாபெரியவரே சொல்லியிருக்காருன்னு. இப்போது நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சாலே எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம காலரை தூக்கிறோம். ஆனால் அவருக்கு அத்தனையும் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும், ஆன்மீகம் தெரியும், வேத சாஸ்திரம் தெரியும், தர்ம சாஸ்திரம் தெரியும். ஆனால் எங்கேயுமே தனக்கு எல்லாம் தெரியும்னு அவர் காட்டிக்கொண்டதே இல்லை. அதுதான் மகாபெரியவர். அதனால தான் இன்றைக்கும் அவர் மகாபெரியவராக இருக்கிறார். அப்போது ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையனை எப்படி சரி பண்ணார் பாருங்க. அந்த பையன் நிற்கிறான். அவன் எதுக்கு நிற்கிறான்னு தெரியாது. எதுக்கு எல்லாம் காஞ்சி மடத்துக்கு வரவங்க எல்லாருமே தன்னுடைய குறைகளை சொல்வதற்கு மகாபெரியவர்கிட்ட வருவாங்க. எந்த குறைன்னு யார்ட்டையும் கேட்க முடியாது. அது மகாபெரியவர், அந்த கருணை தெய்வம் மட்டுமே கேட்க முடியும். அவருக்கும் தெரியும் எதுக்காக வந்திருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். இந்த மாணவன் நிற்கிறான். இந்த மாணவன் பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு ஞானமுள்ள பையன், நல்ல படிக்கிற பையன், நல்ல தேஜஸோட அந்த பையன் நிற்கிறான். அந்த ஊரில் அந்த பையனுக்கு என்ன பேருனா, எந்த ஸ்கூலில் எந்த காம்படிஷன் நடந்தாலும் அவன் தான் ஃபஸ்ட்டு, படிப்பில் அவன் தான் ஃபஸ்ட்டு, மார்க்கில் அவன் தான் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு. இதே மாதிரி அது மாதிரி ஒரு பப்ளிக் எக்ஸாம்லாம் நடந்ததுன்னா 10 இந்த மாநிலத்தில் ஜெயித்த 10 பேரில் அவன் ஒருத்தனாக இருப்பான். அது மாதிரியான ஒரு புத்திசாலியான மாணவன் பெரியவாளை பார்க்கறது இருக்கிறான். நிற்கும் பொழுது எல்லாரும் பார்க்குறான், என்ன இந்த சின்ன பையன் சின்ன வயசில் மகாபெரியவாளை பார்க்க வந்திருக்கான், அவனுக்கு என்ன குறையோ அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. மகாபெரியவர் அவருக்கு தெரியும் தீர்க்க தரிசனம், அவரை மாதிரி யாருக்கும் கிடையாது. இந்த குழந்தை நிற்கிறான், அவன் லைன் போகிறது, அவன் வரான். வந்தவொடனே பிரசாதெல்லாம் கொடுக்குறான். கொடுத்துட்டு மகாபெரியவர் அவனை பார்த்தாரான். பார்த்துனே இருந்தாரான். அப்படி அவனும் ஒன்றும் பேசலை, அவரும் ஒன்றும் பேசலை. 2 நிமிஷம் பார்வை பரிமாற்றம் மட்டும். இந்த வெங்கடசாமி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி, அவர் சொல்லுவார், அவர் தன்னுடைய ஒரு புக்கே எழுதியிருக்கார் மகாபெரியவரை பற்றி. அந்த புக்கில் எழுதியிருக்கார், மகாபெரியவருடைய கண்களை 2 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாது, அவ்வளவு தேஜஸான கண்கள், அவ்வளவு பவர்ஃபுல் ஐஸ் அப்படின்னு திருவாளர் வெங்கடசாமி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள்.
இதை நான் எதுக்காக இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா, பார்வை பரிமாற்றம் மட்டும். ஏன்னா காஞ்சிபுரத்தில் எப்போவுமே எப்படின்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்தில் வந்து பிரசாதத்தை வந்து அப்படி கையில் தூக்கி போடுறாங்க, இப்படி கீழே வாங்கிக்கணும், தொட்டு கொடுக்க மாட்டாங்க, அப்படி மேலே போடுவாங்க அப்படின்னு. காஞ்சிபுரத்தில் ஸ்பரிச தீட்சை கிடையாது. ஸ்பரிச தீட்சைன்னா உன்னை தொட்டு ஷால் போடுறது, உன்னை தலைமையில கை வைக்கிறது, அதெல்லாம் காஞ்சிபுரத்தில் கிடையாது, இன்னி வரைக்கும் கிடையாது. ஆனால் நயன தீட்சை மட்டும்தான். பார்வையாலேயே உனக்கு கருணை மழை பொழிகின்ற பீடம் அந்த காஞ்சிபுரம் பீடம் மட்டுமே. அதனால காஞ்சிபுரத்தில் இந்த தொடர்றது, தொட்டு பிரசாதம் கொடுக்கறது, நீ பிரசிடெண்டாக இருந்தாலும் சரி, பிஎம்மாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இப்படி தான் வாங்கிக்கணும் பிரசாதத்தை. அது அந்த 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 மடத்தினுடைய முறை, அந்த மடத்தினுடைய மரபு. இப்போது மகா பெரியவரும் அந்த பையனும் பார்வையால் பேசிக்கிறாங்க, பார்வை மட்டுமே. அப்போ இருந்தாலும் அந்த பையனுக்கு ஒரு மனசு வருத்தப்பட்டு உடஞ்சி போய் மகா பெரியவர்கிட்ட அழறான். அவன் அழும் பொழுது அவன் மடத்து சிப்பந்திகள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறான், டேய் தம்பி அழக்கூடாது தம்பி, மகா பெரியவர்கிட்ட அழாத, எதுவாக இருந்தாலும் அவருக்கு தெரியும், எதுவாக இருந்தாலும் நீ தைரியமாக சொல்லு, எதுவாக இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அழுகையை நிறுத்திட்டு சொல்லுப்பா நீ அப்படின்னு மகா பெரியவர் கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கேன் பெரியவா, எனக்கு என்னமோ கொஞ்ச நாளாக ஒரு பயங்கர தலைவலி பெரியவா, இந்த தலைவலி ஏன் வருதுன்னு தெரியல, இந்த தலைவலியால் எனக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொன்னால், நான் படித்ததெல்லாம் மறந்து போகிறது, இந்த மறதி வருது, இது இப்போ கொஞ்ச நாள் ஜாஸ்தி ஆச்சுன்னா, இப்போ அவனுக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 16-17 வயசு இருக்கும். இப்போ இது போக 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 இந்த தலைவலியால் என்னோட எதிர்காலம் பாதிக்கப்படுமோன்னு பயமாக இருக்குது பெரியவா, நீங்கள் தான் இதுக்கு மருந்து பண்ணணும், நீங்கள் தான் இதுக்கு மருந்து கொடுக்கணும், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் எனக்கு வந்து இப்போ நல்ல ஹெல்த்தை கொடுக்கணும் அப்படின்னு கதறான் பையன். மகா பெரியவா ஒன்றுமே சொல்லலையாம், கம்முன்னு இருந்தாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு மற்றவெல்லாம் பார்க்குறாளாம். என்ன அது மற்றவெல்லாம் பார்க்குறா, மகா பெரியவா நமக்கு ஒன்றுமே பதில் சொல்லலையே, சின்ன பையன் தானே, அவங்க ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறான். ஐயோ மகா பெரியவா ஏதாவது சொல்லுவான்னு எதிர்பார்த்தமே ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு. எல்லாரையும் பார்த்துட்டு அந்த பையனை கூப்பிடுறான்னாராம். அந்த பையன் ஓடி வந்தானாம். நான் ஒரு வைத்தியம் சொல்கிறேன், ஆனால் அது ரொம்ப கஷ்டமான வைத்தியம், அதை நீ பண்ணுவியான்னு கேட்டாரான். இவன் அந்த க்யூரியாசிட்டி, அவன் தனக்கு சரியாக போகணுன்ற க்யூரியாசிட்டியில் என்ன பண்ணான்னா, பெரியவா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னாலாம். இல்லை இல்லை, அது அவ்வளோ எளிதான காரியம் இல்லைப்பா, அது ரொம்ப கஷ்டமான காரியம், ஆனால் அதை நீ பண்ணேன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். பண்ணேன்னா சரியாயிடும்னு அவர் சொல்லலை, நீ அதை பண்ணணும் அப்படின்னாலாம். சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். எந்த கஷ்டமாக இருந்தாலும் பெரியவா பரவாயில்ல பெரியவா நான் பண்ணுறேன், எனக்கு இந்த வியாதி சரியானா போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸ்லாம் பார்த்தபோது அவெல்லாம் என்ன சொல்கிறானா, இது ஒன்றுமே இல்லையாப்பா உனக்கு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது ஏதோ தலைவலி, நீ மேபி ஸ்ட்ரெஸ்ஸில் வந்திருக்கலாம், இந்த படிக்கணுன்ற அந்த கவலையில் வந்திருக்கலாம் அப்படின்னு தான் டாக்டர் சொல்கிறாலே தவிர ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒன்றும் இல்லைன்னா ஏன் எனக்கு தலைவலிக்கிறது, ஏன் எனக்கு மறந்து போகிறது, இதுதான் மகா பெரியவர்கிட்ட அவன் சொல்கிறான். சரி நான் சொல்கிறபடி பண்ணு, நீ என்ன பண்ணா, அந்த தானியம் சபரிமலைக்கு போகிறவா இருமுடி எடுத்துன்னு போகலானோ அப்படின்னு கேட்டாராம். ஆமாம் தெரியும் பெரியவா, 2 பை இருக்கும், தலையில் எப்படி வச்சுட்டு போவா, அதே மாதிரி தானியம் இருக்குது பார்த்தியா, கோதுமையோ அரிசியோ பருப்போ இந்த மாதிரி சாப்பிட்ற தானியமா, இந்த தானியத்தை என்ன பண்ணணும், ஒரு மூட்டையில் போட்டு அதை 2 பாகமாக பிரித்து உன் தலையில் வச்சுட்டு டெய்லி 1 மைல் நடக்கணும். சரி பெரியவா, இரு நான் ஒன்றும் முடிக்கலை, அது மட்டும் இல்லை பிரார்த்தனை, அது மட்டும் இல்லை வழிபாடு, இப்போ நீ என்ன பண்ணணும், 1 மைல் நடந்து போகணும். 1 மைல் நடந்து போய் நீ போகிற வழியில் வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் ராமநாமத்தையோ இல்லைனா நமசிவாய நாமத்தையோ இல்லை நாராயணன் நாமத்தையோ ஜபிச்சுட்டே போகணும். போய் 1 மைல் நடந்து போய் அங்கே ஏதாவது ஒரு கோவில் இருந்ததுன்னா அந்த கோவிலில் அந்த தானியத்தை கொடுத்துடணும். அப்படி இல்லையா, அங்கே யாராவது ஏழை யாராவது இருந்தான்னா அந்த ஏழைக்கு, அதாவது டிசர்விங் பீப்புள், அது உண்மையிலேயே கஷ்டப்படுறவா இருக்காரணும், அந்த மாதிரி ஆளை நீ பார்த்தேன்னா அவள்கிட்ட இந்த தானியத்தை கொடுத்து அவளை யூஸ் பண்ணிக்க சொல்லு.
கொடுத்துட்டு வெறும் மூட்டையோட திருப்பி அதே மாதிரி 1 மைல் நடந்து வரணும் திருப்பி. சரி பெரியவா, ரொம்ப கண்டிப்பாக பண்ணிடுறேன், இரு நான் ஒன்றும் முடிக்கல. அதை மாதிரி 11 நாள் தொடர்ந்து பண்ணணும். பண்ணுவியோ அப்படின்னு கேட்டாராம். நான் யார்கிட்ட கோவிலில் கொடுக்கணுமா ஏழைக்கு கொடுக்கணுமா பெரியவா அப்படின்னு கேட்குறான். அது உன் மனசுக்கு என்ன பண்ணுறதோ அப்போ தெரியும் அது உனக்கு. நீ அங்கே போகும்போது கோவிலில் கொடுத்தாலும் கோவிலில் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா யாருக்காவது ஏழைக்கு தானம் பண்ணலாம். பெருமாள் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ எங்கே வேணா நீ போகலாம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ் அப்படின்ட்டார் பெரியவா. பையன் ஓகே நான் பண்ணிடுறேன் பெரியவா, இதை நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறேன், ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 11 நாள் தொடர்ந்து பண்ணணும்பா, நடுவில் விட்டுடக்கூடாதுன்னு சொல்கிறார் பெரியவா. இப்போது அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலையா, இது என்னடா அது, இவன் தலைவலின்றான். இவன் தலைவலிக்கு தானியத்துக்கும் தலைவலிக்கு என்ன சம்மந்தம்? அதுவும் தானியத்தை கையில் எடுத்துன்னு போகலாம்ல, இல்லை பையில் எடுத்துன்னு போகலாம், இல்லை சைக்கிள் வச்சு எடுத்துன்னு போகலாம். ஏன் 1 மைல் நடந்து போகணும்னு சொல்கிறான் மகா பெரியவா? சரி நடந்து போகணும்னு சொல்கிறது இருக்கட்டும், இந்த தானியத்தை யாருக்காவது பயன்படுத்தணும் அப்படின்னா ஒன்று இவன் பிரசாதமாக பண்ணி கொடுக்கணும். இப்போ அரிசினா பொங்கலாவோ என்ன சக்கரை பொங்கலாவோ ஏதாவது பண்ணி கொடுக்கணும், பருப்புனா ஏதாவது அதுக்கு யூஸ் பண்ணணும். ஆனால் போய் தானம் பண்ணிட்டு வர சொன்னாலே இவாளுக்கெல்லாம் ஒன்று. இப்போ பெரியவா என்ன டாக்டரா இல்லைன்னா என்ன வேத பண்டிதரா ஒன்றுமே புரியலையேன்னு இங்கே சுற்றி இருக்கிறவாளுக்கு ஒரே குழப்பம், மடத்து சிப்பந்திகளுக்கும் சேர்த்து. மகா பெரியவா சொல்லிட்டு சிரிச்சாலாம், இது நீ பண்ண அப்புறம் பார்ப்போம், அப்பவும் சரியாயிடும், உனக்கு முழுசாக சரியாயிடும்னு மகா பெரியவா சொல்லவே இல்லை. எந்த வாக்குறுதியும் மகா பெரியவா கொடுக்கல அந்த பையன்கிட்ட. இவன் இருந்தாலும் அந்த கவலையோடு என்னன்னா மகா பெரியவா எடுத்துன்னு போன்னு சொல்கிறா, ஆனால் இதனால சரியாயிடும்னு ஒன்றும் சொல்லலையே, சரி நம்ம பண்ணுவோம் பெரியவா சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கார்த்தாலேருந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம், ஒரு நாள் அரிசி, ஒரு நாள் ரவை, ஒரு நாள் கோதுமை, அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்தையும் டெய்லி 1 மைல் நடந்து தலையில் இருமுடி மாதிரி தலையில் வச்சுட்டு நடந்து போக ஆரம்பித்தான். ஒரு 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு. 7வது நாள் அவனுக்கு தலைவலி குறைந்தது. எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த முன்ன இருந்த வீரியம் தலைவலி அவனுக்கு இல்லை. இப்போ சந்தோஷமாயிட்டான். என்னடா அது தலைவலியே இல்லையே, டெய்லி இது மாதிரி பண்ணது பரவாயில்லையே, நல்ல வைத்தியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை போய் பெரியவாள்கிட்ட போய் சொல்லணும். உடனே அது ஒரு ஆர்வம் அவனுக்கு. உடனே போய் பெரியவாள்கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெரியவா எனக்கு ஒன்றும் இல்லை பெரியவா அப்படின்னு போய் சொல்லணும்ல. அந்த ஆசையில் என்ன பண்ணுறான், கடன்னு காஞ்சிபுரத்துக்கு ஓடுறான். ஓடும்போது மகா பெரியவா உட்காந்தாரான். என்ன தலைவலி குறைஞ்சிருத்து போல் இருக்கு அப்படின்னு கேட்டாரான். ஆமாம் பெரியவா எனக்கு குறைஞ்ச அம்மா இருக்குது பெரியவா, இப்போ ஓரளவு 11 நாள் முடியலை போல் இருக்க. ஒன்றும் பாருங்கள், யாரோ ஒரு மாணவன் இல்லையா, யாரோ ஒரு மாணவன் அவன் படிக்கணும், அவன் நல்லபடியாக வரணும், இது பெரியவாளுக்கு என்ன சார் கவலை? யோசிச்சு பாருங்க. இதுதாங்க கருணை உள்ள மகான் அப்படின்றது. அப்போது அந்த பையன் எக்கேடு கெட்டு போனால் மகா பெரியவாளுக்கு என்ன? ஆனால் அந்த பையனையும் ஒரு பொருட்டாக மதித்து தங்கிட்ட வந்துட்டான் அவனுக்கு என்ன தீர்வோ அதை நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கடமைன்னு ஒரு இந்த லோகத்தை காப்பது. அதனால தான் ஜெகத்குருன்னு அவர் கூப்பிடுறோம். இன்றைக்கும் அவரை நாம் ஜெகத்குரு என்று அழைப்பதற்கு காரணம், ஜெகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அமைதியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக தவம் செய்த மகான் காஞ்சி பெரியவர் என்பது நிதர்சனமான சத்தியமான உண்மை. அப்போது 11 நாள் ஆளை போல் இருக்க ஒன்றும் அவர் எங்கே கணக்கு வச்சுக்கணும்? இந்த கணக்கு வச்சுக்க வேண்டியது யார்? இந்த பையனுக்கு உடம்பு சரியாக போகணும் அப்படின்னா அவன் தான் கணக்கு வச்சுக்கணும். இன்னும் 11 நாள் ஆள 7 நாள் தான் இருக்குன்னு அவன் தான் சொல்லணும். ஆனால் மகா பெரியவர் இவனோட கணக்கு அவர் போட்டுருக்காரு. அவர் என்ன சொன்னார், இன்னும் 11 நாள் ஆளை போல் இருக்க, இந்த பார் சரியாக போயிடுத்துன்றதுக்காக அந்த 11 நாள் பிரார்த்தனையை விட்டுறாத, 11 நாள் நீ முடிச்சாகணும் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே கண்டிப்பாக பெரியவா நான் அதை முடிச்சிடறேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக மகா பெரியவர்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு அந்த பையன் திரும்பி போகிறான். திரும்பி மீண்டும் மறுநாள்லேருந்து அதை ஆரம்பிக்கிறான். 11 நாள் முடிகிறது அந்த பிரார்த்தனை. 11 நாள் முடிஞ்சு இவன் டோட்டலி ரிலீஃப், அந்த தலைவலியிலேருந்து டோட்டலாக ரிலீவ் ஆகிட்டான். ஆனவுடனே டாக்டர் போய் பார்க்குறான். எந்த டாக்டர் முதல்ல உனக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது தலையில் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், அப்போலாம் ஸ்கேன் பண்ணுறதுன்னா பெரிய விஷயம். இன்றைக்கி எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லா இடத்துலையும் இருக்குது, தெருக்கு தெரு. ஆனால் அன்றைக்கி இந்த ஸ்கேன் பண்ணுறதுன்றது அது மிகப்பெரிய வியாதியாக இருந்தால் தான் ஸ்கேனிங் போவாங்க. இன்றைக்கும் அப்படி தான். ஆனால் அன்றைக்கி
ஸ்கேன் பண்ணணும்னாலே பயந்து போயிடுவாங்க, உயிருக்கு கேரண்டி இல்லைன்னு ஒரு பயம். அது மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போது இந்த டாக்டர் என்ன சொன்னாரா, என்னப்பா ஒரு ஒன்றுமே தலைவலியே இல்லைன்ற, ஆச்சரியமாக இருக்கே, நீ வேறு ஏதாவது மருந்து சாப்பிட்டியா, வேறு ஏதாவது டாக்டரை பார்த்தியா, வேறு ஏதாவது ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்டபோது, ஆமாம் நான் ஒரு டாக்டர் பார்த்தேன். அந்த பையன் சொல்கிறானா, யாருப்பா எந்த டாக்டர்ப்பா அவர் அப்படின்னும்போது, காஞ்சிபுரத்தில் இருக்கிற எங்கள் மகா பெரியவா தான் எனக்கு டாக்டர், அவரை நான் பார்த்தேன். ஆடி போயிட்டார் அந்த டாக்டர். அப்போது அவர் என்ன சொல்கிறாரா, அப்போது மகா பெரியவருடைய கருணை இந்த அலோபதி, இந்த ஆயுர்வேதம், இந்த சித்தா இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. மிகப்பெரிய மருத்துவர் இல்லையா? அப்போது அந்த டாக்டர் சொன்னாராம், அவர் என்னப்பா சொன்னார் உனக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டாராம். அப்போ இந்த பையன் சொன்னானா, இது மாதிரி டெய்லி ஒரு தானியத்தை வந்து இருமுடி மாதிரி கட்டிண்டு தலையில் வச்சுட்டு 1 மைல் நடந்து போகணும், நடந்து போயிட்டு திருப்பி வரணும், அதை வந்து அந்த கோயில்லையோ ஏழைக்கோ யாருக்கோ கொடுத்துடணும் அப்படின்னு மகா பெரியவா சொன்னால், இதை 11 நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும்னு சொன்னால் நான் பண்ணேன், அதோட ரிசல்ட்டு தான் இது சரியாக போச்சு அப்படின்னா. டாக்டர் சொன்னாரா, என்ன ஒரு கருணையான மகான். அப்போது இந்த தானியம் தலையில் எடுத்து மகா பெரியவர் அந்த பையனுக்கு சொன்ன பாடம் மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்து. அப்போது இந்த தானியம் வந்து தலையில் வச்சு நடந்து போனால் தலைவலி சரியாக போயிடும் அப்படின்னு மகா பெரியவர் சொன்ன வைத்தியத்தை அந்த டாக்டர் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொன்னாராம். சொன்னது மட்டுமல்ல, அந்த பையன் வந்து அதுக்கப்புறம் முற்றிலும் குணமாகி ஒரு மிகப்பெரிய நிலைக்கு அவன் வந்தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது. அது மாதிரியான கருணை மகான். அதே மாதிரி அவரோட கருணை எப்படி அப்படின்னா, எல்லாரை பற்றி அவருக்கு தெரியும்னு நான் சொன்னேன். அது திருவாரூரில் ஒரு 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 பாட்டி இருந்தாங்க. திருவாரூரில் ஒரு பாட்டி இருந்தாங்க, செல்லம்மா பாட்டின்னு பேர் அந்த பாட்டிக்கு. அந்த செல்லம்மா பாட்டிக்கு ஆதரவு யாருமே கிடையாது. அந்த செல்லம்மா பாட்டியோட ஒரே ஆதரவு யாருன்னா, அவளோட தங்க பையன், அவன் பக்கத்து வீட்டில் இருக்கான். இந்த அம்மா வந்து திருவாரூரில் இருக்காங்க. திருவாரூர் தியாகேசர் சன்னதிக்கு அருகிலே வீடு, ஒரு சின்ன குடிசையில் அந்த பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி பக்கத்து வீட்டில் அந்த பாட்டியோட தங்க பையன் அவங்களாம் தனியாக இருக்காங்க. இந்த பாட்டி தனியாக இருக்காங்க. அப்போது திருவாரூருக்கு மகா பெரியவர் வருவதாக ஒரு ஏற்பாடு. மகா பெரியவர் திருவாரூருக்கு வந்து டென்ட் அடிக்க போகிறாருங்க, முகாம் போட போகிறார். எல்லாரும் ஊரில் ஒரே கலேபரம், ஒரே கொண்டாட்டம், ஊர் ஃபுல்லாக கோலாகலம், மாவிளை, தோரணம், பந்தல், ஆச்சா போச்சா, ஒரே திருவாரூரே கோலாகலமாக இருக்குது. அப்போது இந்த பாட்டி கேட்குறாலாம், இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து, யார் வரப்போகிறா, இது மாதிரி ஒரு ஆடம்பரமாக திருவாரூரை மாற்றிருக்கேள், யார் வரான்னொன்னே, இது மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து மகா பெரியவா வரா, அவள் வந்து திருவாரூரில் ஒரு 10 நாள் தங்க போகிறா. ஐயோ, அந்த பாட்டி வந்து கடுமையான மகா பெரியவா பக்தி உடையவர். ஆஹா, மகா பெரியவா வராளே. அப்போ வந்து ஊரில் இந்த பெரிய மனுஷங்களாம் பிளான் பண்ணுவாங்கல்ல, மகா பெரியவாளுக்கு வந்து இப்படி மரியாதை கொடுக்கணும், பூர்ண கும்ப மரியாதை கொடுக்கணும், பெரியவாள் இந்த கோயிலுக்கு வரும்போது இந்த மாதிரி வரணும், யானையை வச்சு கூட்டின்னு வரணும், குதிரையை வச்சு கூப்பிட்டு வரணும், பல்லாக்கு வச்சு கூட்டின்னு வரணும். இது ஒரு பெரிய மீட்டிங்கு, பெரிய டிஸ்கஷன் நடக்குது அந்த ஊரில் பெரிய மனுஷங்கள்லாம். அப்போது எல்லா பெரிய மனுஷங்க கொடுக்குற பணம், அது இந்த டொனேஷன், அதெல்லாம் இந்த மாதிரி ஆடம்பரமான செலவுகளுக்கு ஆகும். இது மாதிரி மிடில் கிளாஸ் ஏழைங்களுக்கும் மகா பெரியவருடைய கருணை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவளுக்கும் ஒரு தரிசனம் ஏற்பாடு பண்ணணும், இதெல்லாம் வந்து பிளான் பண்ணுறாங்க. பண்ணும் பொழுது அவளுக்கும் இந்த பூஜையில் கலந்து திருப்தி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன அமௌண்ட் வைக்கிறாங்க. வச்சு மகா பெரியவருக்கு பாத பூஜை பண்ணுறவாளுக்கு ஒரு 200 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். அந்த காலத்தில் 200 ரூபா மிகப்பெரிய விஷயம், சாதாரணமான விஷயம் இல்லை. 200 ரூபா வச்சுப்போம், அவள் வந்து மகா பெரியவாளுக்கு பாத பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி, இதுக்கு யார் யார் புக் பண்ணுறாளோ, யார் யார் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாளோ அவள் பேரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் வருது. அப்போல்லாம் இந்த பிட் நோட்டீஸ் மாதிரி போடுவாங்க, பிட் நோட்டீஸ் போடுவாங்க. எல்லாம் ஊரில் வந்து இந்த தண்டோரா போட்டு சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த மாட்டு வண்டியில் வந்து ஒரு மைக்கு வச்சுன்னு சொல்லிட்டு வருவாங்க, இது போன்ற அறிவிப்புகள் எல்லாருக்கும் போய் சேரணும்னு. அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது அந்த பாட்டி திருவாரூர் தியாகராஜ சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளில வரும்பொழுது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த பாட்டி கேட்குறது, ஆஹா, மகா பெரியவாளுக்கு பாத பூஜை பண்ணுறது எவ்வளோ பெரிய பாக்கியம், அதுவும் நம்ம ஊருக்கு வரா,
அதுவும் இந்த பாட்டி வந்து எப்பாவது சென்னை போகும்போது தான் காஞ்சிபுரத்துக்கு போய் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுவாங்களாம். பாருங்க, அப்போது எப்போவோ பார்க்குற பாட்டியை மகாபெரியவர் கவனத்தில் வைத்து கொண்டிருந்தார் என்பதுதான் இப்பொழுது நாம் பார்க்க போகும் அந்த சம்பவம். அதனால தான் நான் சொல்கிறேன், நீ எங்கேருந்து இன்னைக்கு முக்தியானாலும் பரவாயில்ல, மகாபெரிவா இன்றைக்கும் அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் சத்தியம். அதனால நீ எங்கேருந்து, நீ வீட்டிலேருந்து வேண்டிக்கிறியோ, அமெரிக்காவிலேருந்து வேண்டிக்கிறியோ, ஆஸ்திரேலியாவிலேருந்து வேண்டிக்கிறியோ, எங்கேருந்து வேண்டினாலும் மகாபெரியவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது சத்தியம். இப்போது இந்த பாட்டி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்டு, ஆஹா மகாபெரிவாளுக்கு நம்ம பாத பூஜை பண்ணணுமே, எப்படியாவது 200 ரூபாய்க்கு எங்கே போவேனா, பாட்டி ஏழை, 200 ரூபாய்க்கு எங்கே போக முடியும், சரி நம்ம தங்க பையனை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அவள் தங்க பையன்கிட்ட கேட்குறானா, டே ஒரு 200 ரூபா கிடைக்குமாடா எனக்கு அப்படின்னு. 200 ரூபாய் அடப்போ பாட்டி, நாங்களே சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கோம், நீ வந்து 200 ரூபா கேட்குற பெரிய பாத பூஜைக்கு, சாரி பாட்டி என்கிட்ட இல்லைன்ட்டான். அப்போ இந்த பாட்டி யார்கிட்ட போய் கடன் கேட்க முடியும்? இந்த பாட்டியை நம்பி யாரும் கடனும் கொடுக்க முடியாது. இந்த பாட்டிக்கு வருமானமே கிடையாது. 200 ரூபா யார் கொடுப்பான்? இந்த பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டு திருப்பி தியாகேசர் சன்னதிக்கு போய், தியாகேசா எப்படியாவது 200 ரூபா எனக்கு பண்ணி கொடுறா, நான் மகாபெரிவாளுக்கு பாத பூஜை பண்ணணும்டா, நான் வேறு எதுக்கும் கேட்கலடா அப்படின்னு தியாகராஜ சுவாமிகிட்ட வேண்டிக்கிறா. மகாபெரியவற்ற மனசார உட்கார்ந்த இடத்துலேருந்து மகாபெரியவருடைய படத்தின் முன்னால், அன்பர்களே, ஒவ்வொரு மகாபெரியவா படத்திற்கும் உயிர் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அப்போது அவள் வேண்டிக்கும் போது வேண்டின்ட்டு வெளில வரப்போகிறா. அவள் பேரை வரான், பாட்டி அவள் பெரியமா உனக்கு வந்து ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு பெரியமா அப்படின்னு சொல்கிறான். மணி ஆர்டர் வந்திருக்கா? எனக்கா? யாரும் அமைச்சிருக்கிறது? தெரியல பாட்டி, யாரோ அமைச்சிருக்கா அப்படின்னு ஒன்று அந்த போஸ்ட்மேன் கூப்பிடுறான். அந்த பாட்டி அவசரமாக வெளியில் வரா. மகாபெரிவாள்கிட்ட வேண்டிண்டு அந்த பாட்டிக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு. ஆஹா ரொம்ப சந்தோஷம். என்ன எவ்வளோப்பா மணி ஆர்டர் வந்திருக்கு? 200 ரூபா மணி ஆர்டர் வந்திருக்கு. அந்த பாட்டி அப்படியே ஆடி போயிட்டாலாம். ஆஹா 200 ரூபா, நம்ம தியாகேசர்கிட்ட வேண்டியது பழிச்சு போச்சு, மகாபெரியவர்கிட்ட வேண்டியது பழிச்சு போச்சு, மகாபெரியவருக்கு ஜம்முன்னு பாத பூஜை பண்ணுவோம் அப்படின்னு அந்த பாட்டி சந்தோஷப்படும் பொழுது, அந்த சென்டர்ஸ் அட்ரஸ் இருக்குல்ல, யார் அனுப்பிச்சாலும் அது யார் பாருங்க அப்படின்னா அதில் எந்த பேரும் இல்லை, எந்த ஊரும் இல்லை, எந்த ஃபோன் நம்பரும் இல்லை. அப்போது தெரியும், ஐயோ என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படி சொல்லி இருந்தால் பாட்டியோட பர்பஸ் செலவாயிடுது. அந்த 200 ரூபாய் கொண்டு போய் கட்டினா, ரெஜிஸ்டர் பண்ணால் பெரியவாளுடைய பாத பூஜை பண்ணுறதுக்கு அவரோட டர்ன் வருது. அந்த டர்ன் வரும்போது பெரியவாளோட பாத பூஜை பண்ணும்போது மகாபெரிவா சொன்னாராம், 200 ரூபா மணியாடை கிடச்சிது அவனுக்கு அப்படின்னு கேட்டாராம். யோசிச்சு பாருங்க, அந்த பாட்டி எங்கே இருக்கா, அந்த பாட்டி எப்படி தெரியும் அவருக்கு? அப்போது மணியாடர் அமைச்ச மகான் யார்? மகாபெரியவர் தான் அவருக்கு அமைச்சிருக்காரு. என்ன கருணை பாருங்க. ஆக இது போன்ற அற்புதமான பல நிகழ்ச்சிகளை, சுவையான சம்பவங்களை நாம் பின்வருகிற நிகழ்ச்சிகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.